2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்தால் ஒரு கையளவுக்கு இருக்கணும், அந்த மாதிரி மல்லித்தழை எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, காரத்துக்கு பச்சை மிளகாய் 3. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய், எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து பொரிஞ்சதுமே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சதை சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா 2 வரமிளகா, கருவேப்பிலை பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் அதை சேர்த்துடலாம். தேவையான உப்பு கலந்து விட்டுருவோம். உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இதில் வேர்க்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். லஞ்சுக்கெல்லாம் கொடுத்து விட்ற மாதிரி இருந்துச்சுன்னா வேர்க்கடலை போட்டிங்கன்னா மதியம் சாப்பிட்றதுக்குள்ளே அந்த வேர்க்கடலை இதெல்லாம் ஊறி போய் அது சாப்பிட்ற டேஸ்ட்டே நல்லா இருக்காது. அதனால தான் நான் வேர்க்கடலை இதில் சேர்த்துக்கல. அவ்வளோதான், வதக்கியாச்சு. இப்போ இதில் ரைஸ் போட்டுடலாம். 2 பேருக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்திங்கன்னா வரன்னு போயிடும், அடி பிடிக்கும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான ஒரு மல்லித்தழை சாதம் ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக பாருங்கள், 2 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து மல்லித்தழை சாதம் பண்ணியிருக்கோம். இது போல் நீங்களும் மல்லித்தழையில் சாதம் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.